ஒரு குட்டி கதை படிச்சதுல பிடிச்சது. ஒரு அரசர் 2 பறவைய வளர்க்குறாருங்க. 2த்துக்குமே ஒரே மாதிரியே ஃபீட் பண்றாரு. 2த்துக்குமே ஒரே மாதிரியே பறக்க சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அதுல ஒரு பறவை மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா பறக்கவும் கத்துக்கிட்டு எங்க போனாலும் பறந்து திருப்பியும் தன்னோட கூட்டுக்கு வருது. ஆனா இன்னொரு பறவை சாப்பிடலாம் செய்யுது. ஆனா அந்த பிரான்ச்சை விட்டு அது நகரவே இல்லை. அது அந்த பிரான்ச்லயே உட்கார்ந்துட்டு இருக்கு. அரசருக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. இந்த பறவையை யார் பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அந்த பறவை நல்லா சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது. ஆனா அந்த பிரான்ச்சை விட்டு நகரவே இல்லை. அப்புறம் ஒரு வேடன் வந்தாரு. அவர் அந்த பிரான்ச்ல இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணினாரு. சென்டர்ல கட் பண்ண வரும்போது அந்த பறவைக்கு தாம் பறக்கணும் அப்படிங்கிற பயம் ஐயோ இல்லாட்டினா அந்த இதுவும் போய் நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிங் இமீடியட்டா உயர பறக்க ஆரம்பிச்சுதாமா. உடனே அரசர் சன்மானமும் கொடுத்தாராமா. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நம்மளும் அப்படிதாங்க. நிறைய சமயத்துல நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்போம். ஒரு வேலை நம்ம பார்ப்போம். அந்த வேலையே நம்ம சரி என்ன நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதுலயே இருப்போம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் அப்படிதான். நம்ம கைக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். நம்ம அதை உயர பறக்க விட்டா தான் அதுங்களுக்கும் வாழ்க்கைங்கிறது தெரியும். நமக்கு சில சமயம் கஷ்டமா தான் இருக்கும். குழந்தைங்களை ஃப்ரீயா விடணும். நம்ம குழந்தைங்களை இழுத்து பிடிச்சிட்டே இருக்க முடியாது. உங்களோட லைஃப்ல யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில பாருங்களேன். உயர பறப்பீங்க, நிறைய சாதிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.